ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுட் சேஃப்டி லைசன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுட் சேஃப்டி ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதில் எத்தனை வகையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, லைசன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது என்ன ப்ரொசீஜர், இந்த லைசன்ஸ் என்ன ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஃபுட் சேஃப்டியை பத்தி அப்படின்னு சொல்லியிருந்தவங்க கிட்ட இதை பத்தி ஒரு ப்ரீ இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்ப்போம். உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம், இந்த டிபார்ட்மெண்ட் இந்திய அரசின் குடும்ப நல அமைச்சகத்தால நிர்வகிக்கப்படுது. இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்திய அரசு சட்டங்களை வகுத்து பாதுகாப்பா உணவை மக்களுக்கு கொடுக்கறது தான் இதோட மெயின் மோட்டிவ். FSSAI நம்பர் இங்க பாருங்க. இந்த FSSAI நம்பர் நீங்க வாங்குற எல்லா பேக்கடு ஐட்டம்ஸ்லயும் கண்டிப்பா இருக்கும். இதுதான் லைசன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு நம்பர் கண்டிப்பா இருக்கும். இந்த நம்பரை நீங்க இந்த ஃபுட் சேஃப்டி வெப்சைட்ல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த கம்பெனியோட முழு டீட்டெயில்ஸ் தெரியும். மேல ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் நீங்க ஃபுட் சேஃப்டி அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் அட்ரஸ். கீழே ஒரு foodlicensing.fssai.gov.in கொடுத்துருக்கேன் பாருங்க. அது வெரி ஓல்டு வெப்சைட். அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணாதீங்க. பட் அதுவும் கவர்மெண்ட் வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. FSSAI. ஸோ 3 வகையான லைசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. பிலோ 12 lakhs கீழே இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் வெறும் 100 ரூபாய் தான். அபவ் 12 lakhs per annum டர்ன் ஓவர் இருக்கிறவங்க அப் டு 30 crore வரைக்கும் அவங்க ஸ்டேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். thereafter சென்ட்ரல் லைசன்ஸ் அபவ் 30 crore டர்ன் ஓவர் அண்ட் மேனுஃபேக்சரர், எக்ஸ்போர்ட்டர், இம்போர்ட்டர் இவங்க எல்லாமே சென்ட்ரல் லைசன்ஸ் கீழே வருவாங்க. ஸ்டேட் லைசன்ஸ்லயும் ஜென்ரல் மேனுஃபேக்சரிங் சில பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்பைசஸை மேனுஃபேக்சர் பண்றவங்க பட் 30 crore டர்ன் ஓவர் இருப்பாங்க. அண்ட் வாங்கி ரீபேக்கிங் பண்றவங்க அவங்களும் ஸ்டேட் லைசன்ஸ் கீழே வருவாங்க. மேனுஃபேக்சர் அப்படின்னாலே சென்ட்ரல் லைசன்ஸ் கிடையாது. சில மேனுஃபேக்சரர்ஸ் ஸ்டேட் லைசன்ஸ் கீழேயும் வருவாங்க. ஸ்டேட் லைசன்ஸோட கவர்மெண்ட் ஃபீஸ் 2000 இருக்கு, சம்டைம்ஸ் 3000 அந்த மாதிரிலாம் இருக்கு. சென்ட்ரல் லைசன்ஸ்க்கு 7500 per annum. அடுத்து நான் சொன்ன வெப்சைட்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா மேல இருக்கு பாருங்க, foodlicensing.fssai.gov.in. அந்த வெப்சைட் போனீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இப்படிதான் இருக்கும். ஏன் இந்த வெப்சைட் அட்ரஸை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய போலியான வெப்சைட்கள் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஜஸ்ட் அவங்க உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கி உங்ககிட்ட பேமெண்ட் ஆன்லைன்ல பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரும் கிடைக்கிறது இல்லை, ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. ஸோ நிறைய போலியான வெப்சைட் இருக்கிறதால இந்த வெப்சைட் அட்ரஸை எங்கேயோ குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இப்படிதான் இருக்கும். உள்ள போனதும் கிளிக் ஹியர் ஃபார் FOSCOS இருக்கு பாருங்க, அந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்கிரீன் இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கிரீன் உள்ள போனதுக்கு அப்புறம் லாகின் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. அந்த இடத்த கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சைன் அப் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். சைன் அப் ஃபார்ம் ஜஸ்ட் ஸ்மால் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கேட்கும். உங்க நேம், இமெயில், மொபைல் நம்பர், என்ன யூசர் ஐடி வச்சுக்க போறீங்க, பாஸ்வேர்ட், அகைன் பாஸ்வேர்ட், ஒரு கேப்சா. இது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க இமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே வெப்சைட்ல போனீங்க, லாகின் பிஸ்னஸ் யூசர் கொடுத்து சைன்இன் பண்ணுங்க. யூசர் நேம் கொடுங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இப்போ ஃபுட் சேஃப்டி போர்ட்டல் பேஜில் லேண்ட் ஆயிட்டீங்க. இதுதான் பேஜ், இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மெனூஸ் இருக்கு. டேஷ்போர்ட், லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்,
ரினியூவல், அதாவது நீங்கள் ஆல்ரெடி லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா ரினியூவல் பண்ணுறதுக்கு, லைசன்ஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணால் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, சரண்டர் பண்ணுறதுக்கு, இன்கேஸ் எடுத்த லைசன்ஸ் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணால் சரண்டர் பண்ணுறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஆனுவல் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர் ஆஃப்டர் இன்ஸ்பெக்ஷன், அதாவது உங்கள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் உங்கள் ஏரியா உங்கள் லொக்கேஷன் வந்து விசிட் பண்ணி அவரை தான் இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா அந்த ரிப்போர்ட் வரும். குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபார் எக்ஸ்போர்ட்டர், ஆஸ் யூஷுவல் இமெயில் அண்டு எஸ்எம்எஸ் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் ரிப்போர்ட் கன்சோல். இப்போ நம்ம போக போகிறது லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு கீழே ஒரு இருக்கு பாருங்கள். இன்கேஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ரிவர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பார்க்க வேண்டியது. அப்புறம் என்டோர்ஸ்மெண்ட் ஆர்கானிக், ஸோ அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, அது விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒன்லி வந்து அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்டேட்டை நான் செலக்ட் பண்ண போகிறேன். தமிழ்நாடு அட் ப்ரெசன்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தமிழ்நாடுவை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், எந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் இருப்பாங்க. மேனுஃபேக்சர் கீழே இவ்வளோ கேட்டகரி இருக்குது. டைரி யூனிட்ஸ், வெஜிடபிள் ஆயில் அண்ட் அதுக்கப்புறம் மீட்டு, அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி, ஜென்ரல் மேனுஃபேக்சரிங், ஸோ இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. தேர் ஆஃப்டர் ட்ரேட் ரீட்டைலை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஃபுட் வெண்டர்ஸ் எல்லாமே இதில் தான் கவர் ஆவாங்க. ஃபுட் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இதில் தான் கவர் ஆவாங்க. ஹோல்சேல், டிஸ்ட்ரிபியூட்டர், சப்ளையர், மார்க்கெட்டர், ஸ்டோரேஜ், ஸோ இதில் தான் கவர் ஆகும். கீழே டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இன்கேஸ் ஒருத்தர் வெஹிக்கிள் வச்சிருக்காரு, ஒரு ஃபுட் பிஸ்னஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட் கீழே வரணும். ரீட்டைல், ஃபுட் வெண்டிங் ஏஜஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வீசஸ், இந்த பெட்டி ரீட்டைல் ஷாப்பு, ஹேவ்கேரு, தள்ளு வண்டி வச்சுருக்கவங்க, ரெஸ்டாரண்ட்டு, கிளப்பு, கேன்டீன், கேட்டர், ஹோட்டல் இவங்களுக்குலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் சைடில் பாருங்கள், மேலே டேப் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு சீல வச்சுருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த ஏர்போர்ட்டில் வந்து ஒரு கேன்டீன் வச்சுருந்தீங்கன்னா அவங்க இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸு, இம்போர்ட்டர், எக்ஸ்போர்ட்டர், மிட் டே மீல், இ காமர்ஸ், ஹெட் ஆஃபீஸு. ஸோ ஹெட் ஆஃபீஸ்க்குன்னா நீங்கள் ஒரு நிறைய பேங்க் ஹெட் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து செகண்ட் கேட்டகரி போயிடும். அது என்ன கேட்டகரி, ட்ரேட் அண்ட் ரீட்டைல் கேட்டகரிக்கு போயிடும். அங்கே போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்டோரேஜ் கோல்டு, ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் அட்மாஸ்பியர், ஹோல்சேலர் கிட்ட நான் போகிறேன். எக்ஸாம்பிள் நான் ஹோல்சேல் அப்ளை பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா 3 கேட்டகரி வரும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு பிலோ 12 lakhs to 30 crore, above 30 crore. ஸோ இங்கே எதை செலக்ட் பண்ணுங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட இது மாறும், ஃபீஸ், கவர்மெண்ட் ஃபீஸ் மாறும். இப்போது நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் கிளிக் பண்ணாலும் அப்படி தான் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இது எதை செலக்ட் பண்ணாலும் இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வருது. நான் இப்போ 2000 rupees, அதாவது 12 lakhsலேருந்து 30 crore டர்ன் ஓவர் அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணியிருக்கேன். மேலே பாருங்கள், இங்கே ஃபார்ம் பி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் வருது. நீங்கள் பிலோ 12 lakhs கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் ஏன்னு வந்துடும். இங்கே வந்து 12 lakhs to 30 crore டர்ன் ஓவர் உள்ளவங்க பேரானாமுக்கு ஃபார்ம் பின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே நான் கம்பெனி நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது சப் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களோட வார்டு நம்பரை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஸோ சென்னை அப்படின்னீங்கன்னா சென்னையில் நிறைய கார்பரேஷன் வார்டு இருக்குது. உங்கள் லொக்கேஷனில் என்ன வார்டு, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிற இடத்துல லொக்கேஷன் என்ன வார்டு வருதோ அந்த வார்டை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதர் தென் சென்னையாக இருக்காங்கன்னா கரெக்டாக அந்தந்த லொக்கேஷனை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் சப் டிஸ்ட்ரிக்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த அப்ளிகேஷன் கரெக்டான ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் லேண்ட் ஆகும். இல்லைன்னா மாறி போய் லேண்ட் ஆச்சுன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு அந்த அப்ளிகேஷனை ரிவர்ட் பண்ண சொல்லி மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் தலைவலியான ஒர்க்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டலோ ஏதோ ஒரு கடையில் என்ன வார்டு நம்பர் வருது, என்ன வார்டு வருதுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் ட்ரேட், ரீட்டைல், ஹோல்சேலை செலக்ட் பண்ணிக்க, ஸ்டேட் லைசன்ஸ் அப் டு 30 crore. இப்போது அதுக்கு அடுத்து என்ன செலக்ட் பண்ண போகிறீங்க, கீழே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே இருந்து பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஓப்பன் ஆகும் என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு. ஸோ நீங்கள் என்ன விதமான ஃபுட்டை வந்து விற்றாலோ இல்லை மேனுஃபேக்சர் பண்ணாலோ என்ன பண்ணாலும் நீங்கள் இதுக்குள்ளே தான் அடக்க முடியும். உங்கள் ப்ராடக்ட் இதுக்குள்ளே தான் வரணும்.
ஸோ மொத்தமாகவே மிஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15-13 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் உங்கள் ப்ராடக்ட்ஸ் வரணும். இதே மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதை பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். பட் நீங்கள் வந்து இன்கேஸ் ரீபேக்கராக இருக்கீங்க, ட்ரேடராக இருக்கீங்க, ஹோல்சேலராக, டிஸ்ட்ரிபியூட்டராக, ஸ்டோரேஜாக இருக்கீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு தான் நீங்கள் அடக்கி ஆகணும் உங்கள் ப்ராடக்ட். இதுக்கு நியர்பை என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரி ஃபுட்ஸை போட்டிருக்கேன், செரல்ஸ் போட்டிருக்கேன், அண்ட் ரூட்ஸு, ஜர்ப்ஸு, பல்சஸ்ஸு, லெக்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், ப்ரிப்பேர்ட் ஃபுட்ஸையும் போட்டிருக்கேன். போட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனை கொடுக்குறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேலே பாருங்கள், ப்ரிமிசஸ் டீடைல்ஸ் கொடுத்தேன், ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணிவிட்டேன், அப்புறம் கம்யூனிகேஷன் டீடைல்ஸை பேசிக் டீடைல்ஸ் அவங்கள கேட்பாங்க. ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் கேட்பாங்க, கரஸ்பாண்டிங் அட்ரஸ் கேட்பாங்க. அதை க்ளீனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ரெண்டும் சேம் ஆகுதுன்னா சேம் ஆஸ் ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதே ஸ்க்ரீன்லேயே கீழே வந்தீங்க அப்படின்னா பர்சன் ஆஃப் இன்சார்ஜ், அவரோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், அவரோட அட்ரஸ், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும். கண்டிப்பாக ஐடி ப்ரூஃப் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பர்சன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அதையும் நீங்கள் சேம்னு கொடுத்து உள்ள நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது அப்படியே கீழே காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் கொடுக்க போகிறது ரெண்டே விஷயம்தான். ஒன்று அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் அட்ரஸ், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கரஸ்பாண்டிங், அதுக்கப்புறம் பர்சன் ஆஃப் இன்சார்ஜ், பர்சன் ஆஃப் ரெண்டும் சேம் ஆச்சுன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு ஃபீஸை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் 2000 rupees லைசன்ஸை செலக்ட் பண்ணதால 1 இயர்க்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் 2000 rupees. இதில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து 5 years வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் 5 years நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஓன் பிளேஸாக இருந்தீங்கன்னா 5 years செலக்ட் பண்ணுறது பெட்டர். 5 years நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் ரெண்டல் பிளேஸில் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் 5 years வச்சிருக்கோம். ஏன்னா அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது நீங்கள் 5 yearsக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு என்ன ரன் பண்ணி ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் 1 yearக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 1 year செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் ப்ரொப்பரேட்டராக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ப்ரொப்பரேட்டர் ஆதார் கார்டை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டுக்கு. அப்படி டேரக்டர்ஸாக இருந்தால் டேரக்டர்ஸோட டீட்டெயில்ஸு, பார்ட்னர்ஸாக இருந்தால் பார்ட்னர்ஸோட டீட்டெயில்ஸ், அவங்களோட நெக்ஸ்ட்டில் வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் ஒரே பிடிஎஃபாகவே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இன்கேஸ் டேரக்டர்ஸ் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் ஒரே பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் ஓன் பில்டிங்காக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லை அப்லோட் பண்ணுங்கள். ரெண்டல் அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் டீடை அப்லோட் பண்ணுங்கள். இன்கேஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் சிஓஐ அப்ளை பண்ணுங்க, கம்பெனி இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு டிக்ளரேஷன் ஒன்று இருக்குது, அந்த டிக்ளரேஷன் அங்கேயே உள்ளே வரும். உங்களுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணி ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு சொல்லிட்டு டிக்ளேரை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஃபார்ம் 9 அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே பாருங்கள் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் அந்த ஃபார்ம் வந்து ஜஸ்ட் ஃபார் உங்கள் நேம் அந்த அட்ரஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை ஃபில் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 5 டாக்குமெண்ட், சம்டைம்ஸ் வந்து இன்கேஸ் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் கம்பல்சரியாக கேட்கும். ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருங்க. பேசிக்கான வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தால் போதும். வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் பல வகையான வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது. நீங்கள் பேசிக்கான வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்தீங்கன்னா போதும். ஸோ இன்கேஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அதோட என்டையர் ப்ராசஸ் வேறு. ஃபேக்ட்ரியோட ப்ளூ பிரிண்ட்டு கேட்பாங்க, அப்புறம் லேப் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, உங்கள் ஃபுட் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் கேட்பாங்க, ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் இந்த ஃபோட்டோ யூனிட்ஸ், மிஷினரிஸ் என்னென்ன மிஷினரிஸ் யூஸ் பண்ணி அதோட ஃபோட்டோஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், யார் அதை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கேட்பாங்க. இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங், இந்த மேனுஃபேக்சரிங் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி 7500 rupees லைசன்ஸு, அது பியூர்லி அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழே வரும். ஸ்டேட் லைசன்ஸும் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டேட் கண்ட்ரோலில் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நான் கேட்டிருக்கேன் இல்லையா, இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எனி அதர் டாக்குமெண்ட் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் உங்கள் அடிஷ்னல் டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கீழே பாருங்கள் கடைசியில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, FSMS பிளான் ஒன்று இருக்குது. அது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு அது வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே வெப்சைட்லேயே கிடைக்கும். உங்களுக்கு FSMS பிளான் டிராஃப்ட் காப்பின்னு கூட கிடைக்கும். அது ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி உங்கள் நேம் அண்டு உங்களோட அட்ரஸ், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, என்ன ரீட்டைலாக, ட்ரேடிங்காக, ஹோட்டலாக, ரெஸ்டாரண்ட்டாக ஜஸ்ட்டாக டிக் பண்ணி அது கீழே சிக்னேச்சர் பண்ணிங்க. அது FSMS பிளான், வேறு எதுவும் அடிஷ்னல் ஒன்றும் கிடையாது. கீழே இருக்கிறத பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்படணும் அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன். ஃபார் த பர்பஸ் ஆஃப் இதுக்காக எல்லாத்தையும் அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஒரு தடவை ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவியூன்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து 2000 rupees கவர்மெண்ட் ஃபீஸ் கேட்கும் உங்களுக்கு. ஸோ
2000 rupees கவர்மெண்ட் ஃபீஸ் த்ரூ ஆன்லைனில் நான் 2 வருஷத்துக்கு கட்டியிருக்கேன். ஸோ 2000 rupees கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்துடும். இதுதான் உங்களுக்கு FSSAIயோட அக்னாலஜ்மெண்ட். ஸோ தோஸ் ஆர் ஆன்லைனில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ அதை மட்டும் நம்பி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த அக்னாலஜ்மெண்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 months வரைக்கும் உங்களை வந்து லைசன்ஸ் வேணும்னு கேட்க மாட்டாங்க. யூஸ்வலாக வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டிய இடம், நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 10 days வெயிட் பண்ணுங்கள். 10 days வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகுதான்னு பாருங்கள். இன்கேஸ் அப்ரூவல் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் போய் பாருங்கள். ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர்ஸ் எங்கே இருப்பாங்கன்னா அந்தந்த கார்பரேஷன் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க, அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பாங்க. அங்கே தான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க. நான் அங்கே அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் பார்த்து ஃபர்தராக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எதாவது கேட்டாங்கன்னா கொடுத்தீங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. யூஸ்வலாக ஒரு 5 to 10 days வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 5 to 10 days உங்களுக்கு வந்து உங்கள் ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் உங்கள் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிவிடுவார். இன்கேஸ் ஃபர்தர் டாக்குமெண்ட் வேணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் சொன்னேன் இல்லையா, ரிவர்ட் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் ஸ்க்ரீனில் டேஷ்போர்ட்லேயே கீழே வந்து ரிவர்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணினா இதை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாரு. அப்லோட் பண்ணிட்டு நிற்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா 10 days வெயிட் பண்ணதுலாம் 5 days வெயிட் பண்ணதுக்கப்புறம் உடனே போய் நீங்கள் ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் பார்க்கறது அட்வைசபிள். ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்க எல்லாரோட நம்பர்ஸும் இதில் இருக்குது. சென்னை ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எல்லா இது வந்து இது மேபி இப்போ அப்டேட் ஆகிருக்கலாம். நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் யாருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் சென்னையில் உங்கள் லொக்கேஷன் யார் பார்க்குறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வார்டு நம்பர் வைஸ், ஜோன் வைஸ் உங்களுக்கு இதுதான் சென்னையோட என்டையர் கண்ட்ரோல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஃபோன் நம்பர்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.